காலை 8 மணிக்கு சிறிய ஊரின் ஒரு அமைதியான வீட்டின் முற்றத்தில் மழைத்துளிகள் மெல்ல விழுந்து கொண்டிருந்தன. நான் வாசலில் நின்று வானத்தை பார்த்து கொண்டிருந்தேன். என் பெயர் சுமதி. இன்று எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. அப்போது என் மாமியார் சொன்னார், மருமகளே, உன்னை டாக்டரிடம் கூட்டி போகிறேன். டாக்டரிடம் நாங்கள் இருவரும் சென்றோம். அவர் என்னை டாக்டரிடம் கூட்டி கொண்டு போனார். டாக்டரிடம் சில பரிசோதனைகள் போட வேண்டும் என்றார். உங்களுக்கு ஆல்ட்ராசமும் செய்ய வேண்டியிருக்கும். அதுவரை நான் எதுவும் சொல்ல முடியாது என்று டாக்டர் சொன்னார். கொஞ்ச நேரம் காத்திருந்தேன். என் மாமியார் டாக்டர் அறையிலேயே உட்கார்ந்திருந்தாள். அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஆனால் பிறகு டாக்டர் என்னை வெளியே போகச் சொன்னார். மாமியார் சொன்னாள், நான் உனக்காகவே வைத்திருக்கிறேன். ஆனால் நான் உள்ளேயே இருந்தேன். அதனால் அவளும் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டி இருந்தது. பிறகு அவள் என்னை உள்ளே அழைத்தாள். டாக்டர் முகத்தை கவனித்தேன். அது கவலை போயிருந்தது. தாயே, உங்களுக்கு சிறுவயதில் ஏதாவது காயம் பட்டதுண்டா என்று கேட்டார். இல்லை டாக்டர் சார், ஏன் இப்படி கேட்கிறீர்கள் என்றேன். நான் ஏனென்றால் உங்களுக்கு ஒரு மோசமான செய்தி சொல்ல வேண்டியிருக்கிறது என்றார் அவர். நான் கேட்டேன், என்ன செய்தி? நீங்கள் ஒருபோதும் தாயாக முடியாது. குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. இது ஒரு பிறவி கோளாறு. இதை விரிவாக விளக்க முடியாது. இதுவரை சொன்னதே போதும். நீங்கள் குழந்தை பெறுவதற்கான அங்கங்கள் சரியாக வளரவில்லை என்றார் டாக்டர். டாக்டர் சொன்னது கேட்டு என் மனதில் ஏதோ உடைந்து போன மாதிரி இருந்தது. இத்தனை பெரிய சோதனை என் முன் நிற்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. நான் அங்கேயே உட்கார்ந்து அழ ஆரம்பித்தேன். கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது. நான் என் கணவரான வினோத்தை விவாகம் செய்து கொண்டிருந்தேன். இப்போது என் மாமியாரின் நினைவு வந்தது. என் அம்மா சொல்லுவாள், என் மாமியாரும் முதலில் என்னை இப்படித்தான் தள்ளினார்கள். ஆனால் இப்போது எனக்கு தோன்றியது, என் வாழ்வும் அப்படியே முடிந்துவிடும் போல. நான் குழந்தை பெற முடியாத ஒரு பெண்ணாக இருந்தால் என் கணவரின் வாழ்க்கையில் எனக்கு என்ன மதிப்பு இருக்கும்? அவர் அம்மாவுக்கு குழந்தைகள் மீது பிரியம் அதிகம். நான் அங்கேயே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தேன். நிலம் பிளந்து நான் உள்ளே விழுந்து விடவோ அல்லது இந்த அறை என்றென்றும் மூடப்பட்டு விடவோ என்று ஆசைப்பட்டேன். அழுது தீர்ந்த பிறகு என் மாமியார் என்னை தேற்றினாள். மகளே, கவலைப்படாதே, நான் உன் கணவரிடம் எதுவும் சொல்ல மாட்டேன். மாமியாரின் இந்த மாற்றத்தை பார்த்து நான் ஆச்சரியமடைந்தேன். பொதுவாக அவர் மிகவும் கடுமையானவராக இருப்பார். ஆனால் இன்று அவர் பரிவுடன் பேசினார். சிறிது நேரம் கழித்து அவர் சொன்னார், மகளே, நீ சொன்னால் நான் உன்னை மீனாட்சி அம்மா வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போகிறேன். உனக்கு தெரியுமா, மீனாட்சி அம்மா வீட்டுக்கு வரும் பெண்கள் அனைவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை தான் இருக்கும். குழந்தை பெற முடியாமல் இருப்பார்கள் அல்லது குழந்தைகள் இறந்து பிறப்பார்கள். மீனாட்சி அம்மா கொடுக்கும் மருந்தால் எல்லாம் சரியாகிவிடும். அவர் ஒரு சிறப்பு மூலிகை மருந்து கொடுப்பார். அதை சாப்பிட்டு 1 மாதத்தில் நீ கர்ப்பமாக்கி விடுவாய். உன் வீட்டில் மகிழ்ச்சி கொடிகொள்ளும். நான் சொன்னேன், அவர்கள் பொய் சொல்கிறார்கள். அவர்களுக்கு பணம் சம்பாதிப்பதில் மட்டுமே கவலை. டாக்டர் என் நிலையை பார்த்து விலையுயர்ந்த சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படி சொல்கிறார். ஆனால் என் மாமியார் சொன்னால் அதெல்லாம் ஒன்றுமில்லை. கவலைப்படாதே, நான் உன்னை மீனாட்சி அம்மா வீட்டுக்கே கூட்டிக் கொண்டு போகிறேன். அவர் கொடுக்கும் மாத்திரைகளை சாப்பிட்டால் ஒன்றல்ல பல குழந்தைகளை பெறலாம். மாமியாரின் பேச்சை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அவர் சொன்னால் தன்னுடைய மகள் ராஜாத்தியையும் அதே மீனாட்சி அம்மா வீட்டுக்கு கூட்டி போய் அவர் கொடுத்த மருந்தே சாப்பிட்ட பிறகு அதே மாதத்திலேயே கர்ப்பமாகிவிட்டதாக என் மனதில் நம்பிக்கையின் ஒளி மீண்டும் ஒழுந்தது. மாலையில் வினோத் வந்து என்னை மீனாட்சி அம்மா வீட்டுக்கு அழைத்து செல்வதாக சொன்னார். நான் ஆவலோடு மாலை நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். மாலையானதும் அவர் என்னை ஒரு சால்வை போர்த்தி கொள்ள சொன்னார். நாங்கள் இருவரும் மீனாட்சி அம்மா வீட்டுக்கு சென்றோம். மீனாட்சி அம்மா வீட்டில் உண்மையிலேயே பல பெண்கள் இருந்தார்கள். அவர்களில் 4 முதல் 5 வரை பேரிடம் பேசினேன். அவர்களும் மீனாட்சி அம்மா கொடுத்த மருந்தால் குணமடைந்து குழந்தைகள் பெற்றதாக சொன்னார்கள். இதை கேட்டு என் மனத்தில் இருந்த சந்தேகங்கள் அனைத்தும் தொலைந்தன. என் திருமணம் 2 மாதம்தானே ஆகியிருந்தது. பிறகு நான் மீனாட்சி அம்மா முன் சென்றேன். அவர் என்னை அன்பாக வரவேற்றார். பிறகு ஒரு சிறு பையை எடுத்து என்னிடம் கொடுத்து சொன்னார், மகளே, இந்த மாத்திரைகளை கண்டிப்பாக ஒழுங்காக சாப்பிடு. ஒன்று கூட விடப்படாது. இதோ இந்த மந்திரங்களை கடைசியில் படுத்துக்கொள். அவர் மாத்திரைகளை என்னிடம் கொடுக்கும்போது என் மாமியார் குறுக்கிட்டு, நானே வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அந்த மாத்திரைகளை வாங்கி கொண்டார். உனக்கு இந்த மாத்திரைகளை பற்றி தெரியாது. இது மிகவும் முக்கியமானது. இதை நானே பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னாள்.
அந்த நிமிடத்தில் என் மாமியாரின் மீது எனக்கு பெரும் பிரியம் ஏற்பட்டது. எவ்வளவு அக்கறையாக இருக்கிறாள்! சில பெண்கள் தங்கள் மகன்களுக்கு இரண்டாவது திருமணம் செய்ய துடிப்பார்கள். தங்கள் மருமகளின் எந்த குறையையும் தாங்க மாட்டார்கள். ஆனால் என் மாமியார் என்னைதானே டாக்டரிடம் கூட்டிக் கொண்டு போயிருக்கிறாள். வீட்டுக்கு வந்ததும் என் மாமியார் என்னிடம் ஒரு சிறு டப்பா கொடுத்தாள். அதில் வெள்ளை நிறத்தில் சிறிய சிறிய மாத்திரைகள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை ஏறு. அவள் சொன்னாள், நான் தினமும் இரவில் உனக்கு ஒரு மாத்திரை கொடுப்பேன். நீ பாலுடன் அதை சாப்பிட்டு விடு. எச்சரிக்கை, அதன் பிறகு படுக்கையிலிருந்து எழுந்திருக்க கூடாது. நேராக படுத்து தூங்கிவிடு. தெரியும் தானே, மருந்தின் விளைவு ஏற்பட தூக்கம் அவசியம். சரி, புரிந்து கொண்டேன் என்று நான் தலை அசைத்தேன். என் மாமியார் அறையிலிருந்து வெளியே சென்றார். நான் நினைத்து கொண்டேன், கடவுள் எனக்கு எவ்வளவு கருணை காட்டியிருக்கிறார். இவர் நிஜமாகவே ஒரு அம்மா போல் இருக்கிறாரே. சிறிது நேரம் கழித்து வினோத் வந்தார். நான் இந்த விஷயத்தை அவரிடம் சொல்லவில்லை. அவரும் எதுவும் பேசவில்லை. அவருக்கு என் நிலை பற்றி எதுவும் தெரியாதது போலிருந்தது. ஆனால் நான் தாயாக முடியாது என்று தெரிந்தபோது அவர் முகத்தில் ஏமாற்றத்தை நான் பார்த்தேன். அன்றிரவே நான் ஒரு வெள்ளை மாத்திரையை வாயில் போட்டுக்கொண்டேன். மாத்திரை வாயில் போட்ட உடனேயே என் உடல்நிலை குன்றியது. நான் ஏதோ விஷப்பொருளை விழுங்கிவிட்ட மாதிரி இருந்தது. ஆனால் என் குழந்தைக்காக இத்தனையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து மிகவும் சிரமப்பட்டு அந்த மாத்திரையை விழுங்கினேன். இப்போது காத்திருப்பது மட்டும்தான். இந்த கஷ்ட நேரம் கடந்து நான் என் கணவருக்கு நல்ல செய்தி சொல்ல எப்போது வாய்ப்பு கிடைக்கும் என்று அடுத்த 2 முதல் 3 வரை நாட்கள் சரியாக கடந்தன. ஆனால் நான் ஒரு விஷயத்தால் மிகவும் குழப்பமாக இருந்தேன். நான் காலையில் எழுந்தால் என் சட்டையில் கருப்பு நிற கரைகள் இருப்பதை கண்டேன். அந்த கரைகள் எப்படி வந்தன என்று புரியவில்லை. இதனால் தவிர என் தலை கனமாக இருக்கும், முழு உடலிலும் வலி இருக்கும். இந்த விஷயம் என்னை மிகவும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. ஆனால் நான் என் மாமியாரிடம் எதுவும் சொல்லவில்லை. அவர் மீண்டும் என்னை எந்த டாக்டரிடமும் கூட்டிக் கொண்டு போகக்கூடாது என்று பயந்தேன். அவர் என்னை பற்றி மிகவும் கவலைப்படுகிறார். இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஏனென்றால் என் மாத்திரை பாட்டியை நிறைவு செய்யும் நாள் வந்துவிட்டது. என் கையில் இப்போது கடைசி மாத்திரை மட்டுமே இருந்தது. இரவு வந்ததும் இன்று கடைசி மாத்திரையை சாப்பிட்டுவிட்டு படுத்துக்கொள்வேன் என்று நினைத்தேன். அதன் பிறகு விரைவில் நல்ல செய்தி கிடைக்கலாம் என்று எதிர்பார்த்தேன். இந்த மகிழ்ச்சியில் அந்த மாத்திரை என் கையிலிருந்து கீழே விழுந்துவிட்டது. இரவு நேரம் அறையில் இருந்திருந்தது. மாத்திரையை தேட நான் நிறைய முயற்சி செய்தேன். ஆனால் அதை எங்கும் தென்படவில்லை. பிறகு நான் போய் ஒரு டாஷ் எடுத்து வந்தேன். படுக்கைக்கு அடியில் எல்லா இடங்களிலும் பார்த்தேன். ஆனால் என் மாத்திரை காணவே இல்லை. எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. நான் என்னையே குறை சொல்லிக் கொண்டேன் என்றுதான். கடைசி நாள் எல்லா முயற்சியும் வீணாகி போய்விட்டது. காலையிலேயே அவரிடமிருந்து மற்றொரு மாத்திரை வாங்கிக் கொள்வேன். அப்படியானால் மீதமுள்ள மாத்திரைகளின் விளைவு தொடரும். இதை நினைத்து கொண்டு நான் தூங்க முயற்சித்தேன். காலையில் விரைவில் எழுந்திருப்பேன். மீனாட்சி அம்மா வீட்டுக்கு செல்வேன். ஆனால் அந்த அவசியம் ஏற்படவே இல்லை. நான் படுக்கையில் படுத்து 10 நிமிடங்கள் கூட ஆகவில்லை. என் மாமியார் அறைக்குள் நுழைந்தார். நான் தூங்குவது போல் பாசாங்கு செய்தேன். நான் மாத்திரை சாப்பிடவில்லை என்று அவர் எண்ணக்கூடாது என்று பயந்தேன். இந்த நேரத்தில் எனக்கு அடிக்கடி தூக்கம் வரும். நான் நினைத்து கொண்டிருந்தேன், அவர் என்னை பார்த்துவிட்டு அறையை விட்டு வெளியேறி விடுவார். ஆனால் அப்படி நடக்கவில்லை. அவர் என் அறையிலேயே இருந்தார். சிறிது நேரம் கழித்து ஒரு பழக்கமான வாசனை என் மூக்கை தொட்டது. அகில் சாம்பிராணி வாசனை. அவர் கையில் அகிலை வைத்திருந்தார். நான் தொடர்ந்து தூங்குவது போல் பாசாந்து செய்தேன், அவருக்கு சந்தேகம் வரக்கூடாது என்று. ஆனால் அவர் அந்த அகிலின் சாம்பலை என் தலையிலும் என் வயிற்றிலும் தூவ ஆரம்பித்த போது நான் சும்மா இருக்க முடியவில்லை. சூடான சாம்பல் என் உடையில் விழுந்தது. எனக்கு சுட்டது போல் இருந்தது. நான் ஒரு உரத்த கூச்சலோடு எழுந்து உட்கார்ந்தேன். நான் ஏதோ பயங்கர கனவு காண்பது போல் இருந்தது. என் எதிரே என் மாமியாரை பார்த்தேன். அவரை பார்த்ததும் என் இதயம் துள்ளிவிட்டார் போல் இருந்தது. அவர் கருப்பு நிற ஆடை அணிந்திருந்தார். நெற்றியில் ஒரு சிவப்பு நிற குறிகள் இருந்தன. அதை பார்த்ததும் என் ஆத்மா உடைந்து போனது போல் இருந்தது. அவர் ஏதோ ஒரு சடங்கில் ஈடுபட்டிருப்பது போல் தோன்றியது. நான் எழுந்து கூச்சலிடுவதை பார்த்து அவர் பதற்றமடைந்தார். சும்மா படத்துக்கோ, இப்போது என்னிடம் கேள்விகள் கேட்காதே என்று அவர் கண்டிப்பாக கட்டளையிட்டார். நான் படுக்க வேண்டும் என்று அவருடைய குரல் மாறிப்போயிருந்தது. எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. அறையில் பரவியிருந்த துர்நாற்றத்தால் எனக்கு மூச்சு திணறியது.
நான் கூச்சலிடுவதற்கு முன்பாகவே என் மாமியார் என் வாயில் கையை வைத்து என்னை இழுத்து கொண்டு பின்புற அறைக்கு சென்றார். இந்த அறை வீட்டின் ஒரு மூலையில் இருந்தது. யாரும் அங்கு வருவதில்லை. இருண்ட அறை, அதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும். அவர் என்னை அங்கே அடைத்து விட்டார். என் வாயில் துணியை அடைத்து வெளியே பூட்டிட்டு சென்று விட்டார். இதை பார்த்ததும் என் நிலை மோசமாகிவிட்டது. கண்களில் நீர் பெருகியது. என்னை ஏன் இங்கே அழைத்து விட்டார் என்று நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். கத்தி கொண்டிருந்தேன். ஆனால் யாரும் என் குரலை கேட்கவில்லை. இந்த அறை வீட்டின் பின்புறத்தில் இருந்ததால் என் குரலை கேட்க யாரும் இல்லை என்பது எனக்கு தெரியும். நான் என் கணவர் வினோத்தை குறை சொல்ல ஆரம்பித்தேன். அவர் என் நிலையை கவனிக்கவில்லை. என்னிடம் வந்து கேட்க கூட இல்லை. அவரும் அவர் அம்மாவின் சதியில் சேர்ந்து விட்டது போலிருந்தது. அவருக்கு என்னை பற்றிய கவலை இல்லை. நான் காத்திருந்தேன். மாலை 4 மணி அளவில் வினோத் வந்தார். அவர் சொன்னார், நீ இங்கே இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் நீ சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். இதன் பின்னால் இருக்கும் ரகசியத்தை நீ புரிந்து கொள்ள முடியாது. அவரை பார்த்ததும் நான் வெடித்தேன். என்ன ரகசியம்? நீங்கள் பைத்தியமா பிடித்து விட்டீர்களா? உங்கள் அம்மா வித்தியாசமான சடங்குகள் செய்த பிறகு என்னை இங்கே அழைத்து விட்டார். நான் உங்கள் குழந்தையின் தாயாக இருக்கப் போகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும் என்றார் வினோத். நான் உன் டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டேன். டாக்டர் ராதாவிடம் நீ சென்ற அன்றே நீ தாயாக முடியாது என்பது எனக்கு தெரிந்துவிட்டது. நான் கேட்டேன், உண்மையாகவா? அப்படியானால் நீங்கள் ஏன் எனக்கு சொல்லவில்லை? உங்கள் அம்மா ஏன் இந்த விஷயத்தை என்னிடமிருந்து மறைத்தார்? ஏன் என்னை மீனாட்சி அம்மா வீட்டுக்கு அழைத்துச் சென்றார்? ஏன் அந்த மாத்திரைகளை எனக்கு கொடுத்தார்? நான் உனக்கு எல்லாவற்றையும் சொல்கிறேன் என்றார். வினோத் கையசைத்து என்னை உட்கார சொல்லி நான் முடிவில்லாமல் உட்கார்ந்தேன். வேறு வழியில்லை. அவர் சொல்வதை கேட்க வேண்டும். ஆனால் எனக்கு பயமாக இருந்தது. நான் அவர் பாதங்களில் விழுந்தேன். கடவுளின் மேல் வினோத், முதலில் என்னை இங்கிருந்து வெளியேற்று. அதன் பிறகு நீங்கள் எதுவும் செய்யுங்கள். எனக்கு மூச்சு திணறுகிறது. பயப்படாதே, நான் உன் கூடவே இருக்கிறேன் என்றார் வினோத். இப்போது கவனமாக கேள். என் அம்மாவை நீ அறிவாய். அவர் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதி. அவரிடம் பலர் வந்து உதவி கேட்பார்கள். அவர் அனைவருக்கும் இலவசமாக சிகிச்சை அளிப்பார். ஆனால் உனக்கு தெரியாது, அவர் ஒரு விசேஷ காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் சில பெண்களுக்கு உதவுகிறார், குறிப்பாக 5 பெண்களுக்கு. ஆனால் அவர் விரும்புவது அவர் உதவிய பெண் ஒருபோதும் அவர் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது என்பதுதான். அதாவது அவரைப் போலவே அவளும் ஆகிவிட வேண்டும். அதற்காக ஒரு சிறப்பு சடங்கு செய்ய வேண்டும். அவர் என் திருமணத்தை உன்னுடன் நடத்திய போது என்னிடம் ஒரு வாக்குறுதி வாங்கினார். நான் என் விருப்பத்தின்படி திருமணம் செய்து கொள்கிறேன். ஆனால் திருமணத்திற்கு பிறகு உன் மீது இந்த சடங்கேட் செய்ய அவருக்கு அனுமதி அளிக்க வேண்டும். இதனால்தான் நான் அவர் முன்னால் எதுவும் பேச முடியவில்லை. ஏனென்றால் அவர் என் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். உன்னை எனக்கு மனைவியாக அனுமதித்தார். ஆனால் இப்போது நானும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் இல்லையா? அவர் ஒரு யாகம் செய்கிறார் என்று நினைக்கிறார். அதை செய்யட்டும். இதனால் உன் குழந்தைக்கும் எந்த தீங்கும் நேராது என்று நான் நம்புகிறேன். ஆனால் எனக்கு தெரியும், என் அம்மாவின் நோக்கம் நல்லதுதான். அவர் மற்ற பெண்களுக்கு உதவ விரும்புகிறார். என் கணவரின் கதையை கேட்டு நான் கத்தினேன். நீங்கள் பைத்தியமா பிடித்து விட்டீர்களா? வினோத் வேடிக்கை காட்டாதேயம். உங்கள் அறிவுக்கு என்ன நேர்ந்து விட்டது? கடவுளின் கட்டளை என்ன? ஒரு பெண்ணின் மீது இப்படி ஒரு சூனிய சடங்கு செய்வதா? அவர் மற்றவர்களுக்கு உதவுகிறார் என்று சொல்கிறீர்கள். ஆனால் அவர் தன் சொந்த மகனின் வம்சத்தை அழிக்க முனைந்திருக்கிறாரே. நான் கர்ப்பமாக இல்லாவிட்டால் அந்த அபாயகரமான மாத்திரைகளை ஏன் எனக்கு கொடுக்க வேண்டும்? நீங்கள் எப்படியான தந்தை? உங்கள் குழந்தையின் மீதாவது அக்கறை இல்லையா? அந்த குழந்தை இறந்துவிட்டால் உங்களுக்கு வருத்தம் இருக்காதா? இல்லை என்றார் வினோத் அமைதியாக. எனக்கு வருத்தம் இருக்காது. கடவுள் ஒன்றை கொடுத்தால் மற்றொன்றையும் கொடுப்பார். நீ பொறுமையாக இரு. எப்படியும் இது உன் முதல் மாதம்தானே. இந்த உலகில் வந்த குழந்தை எது? நான் சொன்னேன். வினோத், நான் எதுவும் புரிந்து கொள்ளவில்லை. குழந்தை உலகிற்கு வரவில்லை என்றால் அதன் அர்த்தம் நீங்கள் உங்கள் கைகளாலேயே அதை கொன்று விடுவீர்கள் என்பதா? குறைந்தபட்சம் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் அம்மா செய்வது முற்றிலும் தவறானது. என் குழந்தையை யாரும் தொட அனுமதிக்க மாட்டேன். நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள். நான் உங்கள் அம்மாவின் பலியாட்டுக்கு ஆடாக மாட்டேன் என்று கோபத்தோடு சொன்னேன். வினோத் என்னை அந்த அறையில் பூட்டிவிட்டு அவரும் சென்று விட்டார். இந்த காட்டுமிராண்டு தனத்தை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவர் இவ்வளவு கல் இதயம் கொண்டவராக இருப்பார் என்று நான் நினைத்ததே இல்லை.
2 முதல் 3 வரை மணி நேரம் கழித்து அவர் மீண்டும் வந்து என்னிடம் அதே விஷயத்தை விளக்க முயன்றார். அம்மாவை சடங்கு செய்ய விடு, அவர் அனைவரின் நன்மைக்காக செய்கிறார். அதன் பிறகு நீ விரும்பியதை செய். நான் உன் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்பேன். ஆனால் கடவுளின் மேல் என்னை அம்மாவின் முன்னால் வெட்கப்பட வைக்காதே. வினோத் என்னுடைய முன்னால் கைகளை கூப்பிக் கொண்டார். ஆனால் ஒரு தாயின் குழந்தை மீதான அன்பு எதனையும் விட முக்கியமானது. இல்லை வினோத், நீங்கள் என்ன சொன்னாலும் என் குழந்தையின் கழுத்தை நான் வெட்டி கொள்ள மாட்டேன். உங்கள் அம்மாவிடம் சொல்லுங்கள், நான் உயிரோடு இருக்கும் வரை இந்த சடங்கை நடத்த அனுமதிக்க மாட்டேன். கோபத்தில் நான் கத்தினேன். வினோத் ஒரு கல்லாக மாறி என்னை பார்த்து கொண்டிருந்தார். அவர் என் குழந்தை மீது நான் கொண்டுள்ள அன்பை உணர்ந்ததாக தோன்றியது. அவர் முகத்தில் வருத்தம் தெரிந்தது. அவர் வெட்கப்படுகிறார் என்பதும் தன் அம்மாவிடம் மாட்டிக்கொண்டார் என்பதும் தெளிவாக தெரிந்தது. அதே நேரத்தில் அவர் எழுந்து வெளியே சென்றார். நான் ஒரு பெரும் மூச்சு விட்டேன். ஆனால் அவர் மீண்டும் வந்தார், என் அறையை திறந்தார். வெளியேறி இந்த வீட்டிலிருந்து எவ்வளவு தூரம் போக முடியுமோ அதை விட்டு வெளியேறு, இல்லை என்றால் நான் உன் உயிரை போக்கிவிடுவேன். பிறகு வினோத் என்னை தனது நண்பரின் வீட்டுக்கு அழைத்துச் சென்றார். என்னை சாலை வரை விட்டுவிட்டு இந்த பணத்தை வைத்துக்கொள், நானே உன்னை இங்கிருந்து அழைத்துச் செல்கிறேன். அம்மாவுக்கு ஒரு வெறி பிடித்துவிட்டது, அவள் உன்னை விடமாட்டாள் என்று சொன்னார். வினோத்தை விட்டுவிட்டு நான் என் சாமான்களை எடுத்துக்கொண்டு என் மாமியார் வீட்டிலிருந்து வெகு தொலைவு சென்றேன். என் மனதில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். நான் செல்லும் இடத்தில் உள்ளவர்கள் என்னிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள் என்று. நான் அங்கு சென்றபோது அவரது மனைவி என்னை மிகவும் அன்பாக வரவேற்றார். என் கணவர் முன்னரே அவர்களிடம் நான் வருவதாக சொல்லியிருந்தார். அந்த குடும்பத்தினர் எனக்கு எந்தவிதமான சிரமமும் ஏற்படுத்தவில்லை. நான் 6 மாதங்கள் அங்கே அமைதியாக இருந்தேன். இந்த காலகட்டத்தில் வினோத் என் செய்தியை எடுக்கவே இல்லை. என் நம்பிக்கை சிதைந்து கொண்டிருந்தது. அவர் ஒருபோதும் திரும்பி வரமாட்டார் போல் தோன்றியது. ஆனால் ஒரு நாள் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், என் கணவர் என்னை அழைத்துச் செல்ல வருகிறார் என்று. நான் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தேன். என் கடைசி மாதம் நடந்து கொண்டிருந்தது. இந்த நாட்களில் ஒரு பெண்ணுக்கு அவள் கணவரின் தேவை இருக்கும். அவள் தன் துயரத்தை பகிர்ந்து கொள்வாள். தன் வலியின் தொடையாக அவரை உருவாக்குவாள். வினோத் வந்தபோது அவர் முகத்தில் கவலை இருந்தது. அவர் பல வருடங்கள் வயதானவராக தோன்றினார். வந்தவுடன் என் முன்னால் கை கூப்பினார். என்னை மன்னித்துவிடு, கடவுளின் மேல் என் அம்மாவையும் மன்னித்துவிடு. அவர் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தார். என்ன நடந்தது என்று நான் கேட்டேன். அப்போது வினோத் என்னிடம் சொன்னார், அம்மா தனது செயலுக்கு தண்டனை பெற்றுவிட்டார். அவருக்கு நடந்தது அவரை முற்றிலுமாக அழித்துவிட்டது. அவர் விசித்திரமான விஷயங்களை பேசுகிறார். மக்கள் அவரை பார்த்து சிரிக்கிறார்கள். அவர் வாழ்க்கையின் போராட்டத்தில் தோல்வி அடைந்து விட்டார். இந்த வார்த்தைகள் என்னை அதிர்ச்சியடையச் செய்தன. என் கணவரின் வார்த்தைகளை கேட்டு நான் என் மாமியாரை மன்னித்து விட்டேன். மன்னிப்பதற்கு முடியாத ஒரு குற்றமாக இருந்தாலும் வாழ்க்கையின் கடைசி நாட்களில் நான் முழுமையாக அவரை கவனித்து கொண்டேன். அவர் திரும்ப மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் அவர் எத்தனை பேரின் இதயத்தை நோகடித்திருக்கிறாரோ அவரது மரணம் மிகவும் வேதனையாக இருந்தது. இந்த நிலையை பார்த்ததும் எனக்கு வருத்தமாக இருந்தது. நான் மனதில் உறுதி செய்து கொண்டேன், நான் என் வாழ்நாளில் ஒருபோதும் எந்த மனிதனின் இதயத்தையும் நோகடிக்க மாட்டேன். நான் ஒருபோதும் சூனிய சடங்குகள் செய்ய மாட்டேன். வாழ்க்கையில் ஏமாற்றத்தின் மேகங்கள் சூழ்ந்தாலும் நான் கடவுளிடமிருந்து நம்பிக்கையை இழக்க மாட்டேன். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.